ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பனிவரகுல எப்படி இட்லி தோசை மாவு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 கப் பனிவரகு எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். உளுந்து 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பனிவரகு வெந்தயம் இது ரெண்டையும் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதே போல் உளுந்தையும் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்து எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதை இந்த மாதிரி சாஃப்டாக ஃப்ளஃபியாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பனிவரகையும் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 மாவையும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி வார்மான ப்ளேஸில் வச்சிடலாம். 8 மணி நேரம் வைக்கணும். பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவு நல்லா புளிச்சு இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு. இப்போது இதை நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இதே மாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து தோசை குழிப்பணியாரமும் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.